மலாக்கா ஐயர்கரோவில் உள்ள பிரபலமான பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றில் நீர் சறுக்கு விளையாட்டின் போது எதிர்பாராத விதமாக தூக்கி எறியப்பட்ட இரு பெண்களுக்கு தலைகள் காயம் ஏற்பட்டது. கடந்த சனிக்கிழமை தங்கள் குடும்பத்தினருடன் அப்பொழுதுபோக்கு பூங்காவிற்கு சென்றிருந்த அப்பெண்கள் காற்றடைக்கப்பட்ட மிதவை குழாயை பயன்படுத்தி நீரில் சறுக்கி கொண்டு செல்லும் போது அவ்விபத்து நிகழ்ந்தது. ஏதோ ஒன்றின் மீது மோதி அவர்கள் தூக்கி எறியப்பட்டது ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளதாக மலாக்கா தெங்கா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அலிம் அப்பாஸ் தெரிவித்தார். அவ்விருவரில் 46 வயது பெண்ணுக்கு தாடைக்கு கீழே காயம், தலை, மார்பு வலி மற்றும் வலது முழங்காலில் காயம் ஏற்பட்டது. மலாக்கா மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவரை பரிசோதித்ததில் அவரின் தலையின் வலது பக்கத்தில் ஒரு சிறிய இரத்தக்கட்டு இருப்பது கண்டறியப்பட்டது. 31 வயதான மற்றொரு பெண் சறுக்கு பாதையில் கீழே இறங்கும்போது சுயநினைவை இழந்தார். தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவருக்கு மூளை அதிர்ச்சி ஏற்பட்டிருந்தது தெரிய வந்தது. அச்சம்பவத்தை கவனித்த 46 வயது பெண்ணின் 22 வயது மகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவ்விபத்தில் எந்த குற்றச்செயலும் கண்டறியப்படவில்லை என ஹலீம் அப்பாஸ் மேலும் கூறினார். வரும் வழியில் பனிமழையில் உன் பார்வையில் கல்யாண மாலை கொண்டு வெள்ளை புறா ஒன்று உன்னை காணாதிரும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும் நீங்காத ரீங்காரம் நான் தானே.